சிலம்ப கட்டா கிளாஸ், அப்புறமேட்டு வீடு, வீடு முஞ்சா ஸ்கூல், ஸ்கூல் முஞ்சா ஹிந்தி டியூஷன், ஹிந்தி டியூஷன் முஞ்சா இங்கிலீஷ் டியூஷன், இங்கிலீஷ் டியூஷன் முஞ்சா மேக்ஸ் டியூஷன், மேக்ஸ் டியூஷன் முஞ்சா சயின்ஸ் டியூஷன். இப்படி நாங்க தினமும் தூங்கத்துக்கு 10 மணி ஆயிடுது சார். இப்படி கஷ்டப்பட்டு படிச்சு 98 மார்க் பாயிண்ட் வந்து எங்க அப்பா மட்டும் காமிச்சா, பக்கத்து வீட்டு பையன் 100 மார்க் எடுத்திருக்கானே, எங்கடா போச்சு 2 மார்க்னு தலையில நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டி எனக்கு குள்ளமாக்கிட்டாங்க சார். தம்பி சொல்ற மாதிரி வீட்ல மார்க் எடுக்கலன்னா டார்ச்சர் பண்றாங்க சார். சரி ஸ்கூலுக்காவது போனா அங்கேயும் மார்க் எடுக்கல மார்க் எடுக்கல மார்க் எடுக்கலன்னு டார்ச்சர் பண்றாங்க சார். ஆனா ஒண்ணு சார், ஆசிரியர்கிட்ட மாட்டி முழிக்கிறதுக்கு எங்களுக்கே இந்த நிலைமைனா பேராசிரியர்கிட்ட மாட்டி முழிக்கிற இந்த அக்கா நல்ல வேலை நான் அந்த மாதிரி எல்லாம் மாட்டல. காலேஜ் போன வேகத்திலே திரும்பி ஓடியான்ட்டேன். வாடி வாடி தமிழ்நாட்டு திருமகளே, என் அம்மாவோட மருமகளே. லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களாமா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களாமா? அப்புறம் கேட்டா எங்க அம்மாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்றீங்களாமா? சார் ஒரே ஒருத்தர் தான் பார்த்தேன், மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பஞ்சிச்சு. ஆனா அங்க ஸ்கூல் புக்ல இருக்க இங்கிலீஷ் ரைம்ஸோ தமிழ் இலக்கணமோ மனசுல பதிவே மாட்டேங்குது. சார் என் தம்பிய சும்மாவே சொல்லக்கூடாது. என்னை சீண்டி விட்டு எங்க அம்மாட்ட அடி வாங்க வைக்கிறதுல அந்த மாதிரி யாராலும் இருக்க முடியாது. ஒரு நாள் சிவசேவான்னு உட்கார்ந்து இருந்தேன். கிட்ட வந்து சிங்கத்தை காட்டுல பார்த்திருப்பேன், நேர்ல பார்த்திருப்பேன், கூல அடிச்சு வச்சிருக்கிறத பார்த்திருப்பேன். ஓ கண்ணு முன்னாடி வெறித்தனமா நடக்கிறத பார்த்திருக்கியா பார்த்திருக்கியா பார்த்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 வெயிட், பாஞ்சு அடிச்சா 10.5 வெயிட் கண்ணத்துல விட்டு போயிட்டான் சார். சார் நான் அண்ணன் சும்மா இருப்பனா? உன்ன நான் சொன்னேன், நீ பொறுக்கி நான கேடு கட்ட பொறுக்கி, நீ மாசு நானா பக்கா மாஸ், பில்லி சூனியம் காத்து கருப்பு இந்த அகோபச்ச ஆக்களோட முழு ஒட்டம்டாது. ஒட்டக்கி சார் கெட்டக்கி சார் முதுகுல குத்துறேன் சார். ஏன் நேரம் அந்த நேரம் பார்த்து எங்க அம்மா வந்து, ஏழை கிஷோரு பெரிய பையன் ஆகிறியே சின்ன பையனை போய் அடிக்கிறேன்னு என்னைய பிடிச்சி திட்டாங்க. அந்த தம்பி சொல்றது கரெக்ட் தான் சார். தம்பி அக்கா சொல்லுங்க அக்கா. நம்ம அம்மா அம்மாலாம் சாப்பாடு ஊட்டும் போது என்ன தெரியுமா சார் சொல்றாங்க? நீ சரியா சாப்பிடலன்னா பூசாணி கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன், நீ சரியா சாப்பிடலன்னா பூசாணி கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க சார். அம்மா சமைச்சு கொடுக்கிற சாப்பாட சாப்பிடுறதுக்கு நாங்க பேசாம பூச்சாணி கூடயே போயிடலாம் சார். சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஏன் பாப்பா, உங்க அம்மா சமைச்ச சாப்பாடு தானே உங்க அப்பா சாப்பிடுறாங்க, பரவையா நீ சாப்பிட மாட்டீங்க? அப்பா அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடுற சாப்பிடுறாருன்னா அப்பா ஒரு பெரிய தியாகி, அதுக்காக நானும் தியாகி ஆக முடியுமா? அன்னைக்கு எங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரு வாட்டுங்கிற வேலை கொடுத்து அதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. உடனே நான் பாப் பண்ண பாருங்க, வாட்டகர் ரிவார்ட் வாட்டகர் ரிவார்ட் வாட்டகர் ரிவார்ட் வாட்டகர் ரிவார்ட் வாட்ட 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 வாட்டன்னு இருந்த சார். அதுக்கு எங்க டீச்சர் என்ன போட்டு வாட்டி வதக்கிட்டாங்க சார். நாங்க கூட தேவல சார், இந்த காலேஜ் அக்காங்க பண்ற சேட்டை இருக்கே. ஐயோ இந்த போன காதுல வைக்கிறதா தெரியும். அப்புறம் திரும்ப அதே ரொட்டேஷன் ஆகும். அப்புறம் அதுங்க என்ன பேசுதுன்னு அதுகளுக்கும் புரியாது,